வணக்கம் நண்பர்களே. ஒரு பேண்ட்டுக்கு வந்து ஜிப்பு போயிடுச்சு. அதை வந்து எப்படி மாற்றலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜிப்பை பிரிச்சுப்போம். பாருங்கள், பொறுமையாக வந்து ட்ரிம்மரில் வந்து கட் பண்ணி அழகாக எடுங்க. எடுத்துட்டு பார்த்து பிரிங்க. அது பிரிக்குள்ளே ஜிப்பு பிரிக்குள்ளே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பிரிங்க. இல்லைனா துணியில் எதனா டேமேஜ் ஆகிடும். அதில் வந்து பார்த்து பொறுமையாக பிரிங்க நண்பர்களே. கரெக்டாக பிரித்து அதை தனியாக எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் ஜிப்பு மாற்றுறது. ஜிப்பு போயிடுச்சுன்னா வந்து ஜிப்பு மாற்றுறது வந்து ஈஸியாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜிப்பு பிரித்தாச்சு. அந்த நூல்லாம் வந்து எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே பிரித்ததால் ஏன்னா ஒரு தையலாக பிரித்தா வந்து லேட் ஆகும். அதால் அப்படியே பிரிச்சிட்டோம். அதில் அந்த நூல்லாம் இருக்கும். அந்த நூல்லாம் வந்து கிளியராக எடுத்துப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஜிப்பு வந்து மேலே கரெக்டாக கீழே வந்து வச்சுக்கோங்க. அந்த பட்டி ஃபஸ்ட்டு வந்து ஜிப்பு பட்டி கீழே ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள். அந்த பீஸை பாருங்கள். அதுலேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கலாம். அது உள்ளே வந்து மேலே விடுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு விட்டால் போதும். அது கரெக்டாக அதை வச்சுட்டு தச்சுக்கலாம். தச்சு திருப்பிட்டு அதுக்கு நேராக வந்து அப்படியே வந்து எஜ்ஜி தையல் ஒன்று போட்டு வரலுவோம். ஜிப்பு போடுறது அப்படியே இப்போ மேலே ஜிப்பு வச்சு அதை லெவலாக வச்சுட்டு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டு வரலாம். இப்போ பேண்ட்டை திருப்பிட்டு வந்து அந்தாண்ட ஒரு ஓப்பன் பட்டி ஒன்று இருக்கும். அந்த பட்டி மேலே வந்து இது கரெக்டாக லெவலாக வச்சுட்டு இடுப்பு அந்த கரெக்டாக பார்த்து செக் பண்ணிங்க. இடுப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு பாருங்கள். இடுப்பு அந்த பெல்ட்டு வந்து ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அது முன்னாடியே செக் பண்ணுற பாருங்கள். அந்த மாதிரி இடுப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுப்போம். ஜிப்பு வச்சு கரெக்டாக லெவலாக வந்து அது மேலே தையல் போட்டுங்க. அது வேஸ்ட் பட்டி, அது உள்ளே போகிற பட்டி. அது கரெக்டாக வந்து தையல் போட்டுப்போம். தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வச்சு தச்சு திருப்பிட்டு மேலே தெரியும் பாருங்கள். இது வந்து எல்லாமே உள்ளே போயிடும். இப்போ தச்சு வந்து கரெக்டாக அந்த பழைய தையல் மேலே போட்டு வாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பழைய தையல் ஜிப்பு பட்டி தையல் இருக்கும் பாருங்கள். அது மேலே வந்து போட்டு வந்தால் தையல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரியே தெரியாது. புது பேண்ட்டு எப்படி தைக்கிறோமோ அது எப்படியே இருக்கும். அது மேலே அந்த தையல் மேலே தைச்சிட்டு வருவோம். கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு பிறகு ஜிப்பு க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே அடியில் ஒரு பீஸ் இருக்கும். அந்த பீஸ் ஃபஸ்ட்டு ஜிப்பு அட்டாச் பண்ண பாருங்கள். அந்த பீஸை வந்து இந்த பக்கம் திருப்பிக்கணும். பாருங்கள், திருப்பிட்டேன் பாருங்கள் அந்த பீஸை. அந்த தைச்சிட்டு அந்த ஷேப் திருப்பின பிறகு அந்த ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் தூரம் தைச்சிக்கங்க. ஒரு 1/2 இன்ச்சு இருக்குள்ளே இப்போ அடியில் இருக்கிற பீஸ் திருப்பிட்டு அப்படியே வந்து ரஃப் அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளே ஈஸியாக வந்து பேண்ட்டு ஜிப்பு வந்து தைச்சாச்சு. அதே போல் வந்து நீங்களும் வந்து ஈஸியாக பேண்ட்டு வந்து ஜிப்பு மாற்றிக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், ஈஸியாக ஜிப்பு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். நீங்களும் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. பாருங்கள், ஜிப்பு மாற்றியாச்சு. ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஏதோ நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரியே தெரியாது. ஜிப்பு அழகாக வந்து ஜிப்பு மாற்றியாச்சு. ஓகே, பாய் நண்பர்களே. நீங்களும் பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்கணும். ஓகே, பாய் நண்பர்களே.